வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம பயிற்சி தமிழ் அப்படிங்கிற ஒரு அவுட் சோர்ஸ் புத்தகத்திலேருந்து மரபு தொடர்கள் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியே நம்ம மாணவருக்கு அயற்சொல் கையேடு அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து சில மரபு தொடர்கள் பார்த்துருப்போம். இதுலேயுமே நமக்கு பல்வேறு மரபு தொடர்கள் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தலாம். ஒரு சில மரபு தொடர்கள் நம்ம படித்ததே கூட வரலாம். அது திரும்ப வந்தாலும் நம்ம படிச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதான். சரிங்களா? நேரடியாகவே போயிடலாங்களா? பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 24 பக்கம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பாகமாக நம்ம இந்த வீடியோவை கொடுத்துருவோம். முதலாவது மரபு தொடர் பாருங்கள். அகட விகடம் தேர்வில் கேட்டது. அகட விகடம்னா தந்திரம். சரிங்களா? அகட விகடம்னா தந்திரம். அடுத்து அங்காடி பாரித்தல். அங்காடி பாரித்தல்னா மனோராஜ்யம் பண்ணுதல். மனசுலேயே கோட்டை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வானத்திலே கோட்டை கட்டுறது, மனசுலேயே கோட்டை கட்டுறது, அதுதான் மனோராஜ்யம் பண்ணுதல். அடுத்து அங்கிடு தத்தி. அங்கிடி தத்தினா நிலை கெட்டவன். சரிங்களா? தத்தி பையன் சொல்கிறோம் இல்லையா? அங்கிடு தத்தினா நிலை கெட்டவன். அடுத்து அசடு வழிதல் சொல்லுவோம் இல்லையா? யாராவது சும்மா அசடு வழியாத அப்படின்னா அது அறியாமை தெரியாத மாதிரியே நடிக்காதரா அப்படிங்கிறவனுக்கு தான் அசடு வழியாத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அறியாமை பெருகுதல். அசை போடுதல். அசை போடுதல் என்னது? நம்ம உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருக்கிறது. உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே என்ன நினச்சிக்கிட்டே இருக்கிறதா என்னது? அசை போடுதல் வாங்க. அதாவது அசை வெட்டல், அசையிடுதல். சரிங்களா? அடுத்து அஞ்சனம் பார்த்தல். அஞ்சனம் அப்படின்னா மை, கண்மை இருக்கு இல்லையா? மை இருக்கு இல்லையா? கருமையான மை. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நான் வெத்தலையில் மை போட்டு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் அஞ்சனம் பார்த்தல்னா மறைந்த பொருளை அஞ்சனம் விட்டு அறிதல். அதாவது மறைஞ்சிருக்க பொருளை என்னது? மை போட்டு பார்க்குறது. அடுத்து அச்சாணி. சரிங்களா? எதுவுமே என்ன சொல்லுவோம்? அச்சாணி போன்றது அப்படின்னா என்னது? அச்சாணினா இன்றியமையாதது. சரிங்களா? அச்சாணினா இன்றியமையாதது. அடுத்து பாருங்கள், அடக்கம் பண்ணல். அடக்கம் பண்ணல்னால் நமக்கு தெரியும். அடக்கம் பண்ணல் அப்படின்னா ஒன்று இறந்த பிணத்தை அடக்கம் செய்தல் அடக்கம் பண்ணல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நல்ல காலை அடக்க ஒடுக்கமாக வை. இப்போ யாராவது கால் நீட்டியில் உட்காந்தா பெரியவங்க நடந்து வரும்போது என்ன சொல்லுவாங்க? நல்ல காலை அடக்க ஒடுக்கமாக வை அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ உள்ளடக்கி வைத்தல். சரிங்களா? உள்ளடக்கினா மடக்கி வைக்கிற சொல்லுவோமே, காலை உள்ளடக்கி வைத்தல். அடுத்து அடம் பண்ணல். நமக்கு தெரியும். அடம் பண்ணல்னால் ரொம்ப அடம் பிடிக்காத, ரொம்ப பொல்லாத பிள்ளையாக இருக்கும் இல்லையா? அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பொல்லாங்கு செய்தல். அடம் பண்ணலாம் பொல்லாங்கு செய்தல். அடுத்து அடிகோளல். அடிகோளல்னு அது அந்த காரியத்துக்காக இப்பயே இவன் அடி போடுறான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அடிகோளல். என்னது? அத்திவாரம் விடுதல். அஸ்திவாரம் சொல்லி அத்திவாரம் விடுதல், ஏன்னா முயற்சி செய்தல். அதை என்னது? அடிகோளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அடிபணிதல். அடிபணிதல்னால் என்னது? என்ன சொல்லுவாங்க? போர்க்களத்தில் எதிர்நாட்டு அரசன் நமது மன்னர் முன்னாடி அடிபணிந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே. அடிபணிதல்னா என்னது? மண்டி இடுதல், இல்லைன்னா தண்டனை இடுதல் அப்படின்வாங்க. தண்டனை இடுதல்னா மண்டி இடுதல் அப்படின்ற பொருள். இல்லைன்னா வணங்குதல், நமஸ்காரம் செய்தல் அப்படின்னு பொருள். அடுத்து அடிபிடித்தல். அடிபிடித்தல் அப்படின்னா அடி அப்படின்னா கால்னு தெரியும். அடிபிடித்தல்னா கால் அடையாளம் பார்த்தல். சரிங்களா? அந்த கால் அடையாளம் பார்த்தலை அடிபிடித்தல் வாங்க. இல்லைன்னா மூலம் அப்படின்னாலும் அடி. அப்போ மூலத்தை பின்பற்றுதல், இல்லைன்னா பின் தொடர்தல். இதை என்னது? அடிபிடித்தல். நீங்கள் முன்னாடியே அப்படியே நான் அடிபிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அடிபிடித்தல்னா என்னது? பின் தொடர்தல், மூலத்தை பின்பற்றல், கால் அடையாளம் பார்த்தல். அடுத்து பாருங்கள், இதிலே பல்லொற்று மிகுந்து வர்றதுக்கு மிகாது வர்றதுக்கான பொருள் வேறுபாடும் இருக்குது. பாருங்களேன், காட்டுறேன். இது அடிபிடித்தல், இது அடிப்பிடித்தல். பாருங்கள், வல்லொற்று மிகுந்து வந்திருக்கா? அப்போ இதற்கு வேறு பொருள். அடிப்பிடித்தல்னா சுண்டு பற்றல். இப்போ பால் சுண்டிருச்சு அப்படின்னு சொல்லும் இல்லையா? குழம்பு இப்போ காய வைக்கிறோம். இப்போ பழைய குழம்பு, காலையில் வச்ச குழம்பு இருக்குன்னா சூடு பண்ணிருக்கா குழம்பு வைப்போம். அப்போ அந்த குழம்பு சுண்டிரும்ல, சுண்டிச்சுன்னா அடியில் பிடிச்சிக்கும் இல்லையா? அந்த சட்டியோட. அதுதான் என்னது? அடிப்பிடித்தல். அப்போ சுண்டு பற்றல், இல்லைன்னா அடியில் ஒட்டல். சரிங்களா? அடியில் ஒட்டி போதில் அதை என்னது? அடிப்பிடித்தல் வாங்க. அடிப்பிடித்தல்னா பின்தொடர்தல். சரிங்களா? ரெண்டுக்குமே வல்லினம் மிகுந்து வந்தால் என்ன பொருள், மிகாமல் வந்தால் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அடுத்து அடிபெயரல். சரிங்களா? அடிபெயர்ந்து போயிட்டான், அடிபெயர்ந்துருச்சு. இப்போ எதாவது சொல்லலாம், இந்த கல் இங்கேருந்து இங்கே அடிபெயர்ந்துருச்சு, காற்றுக்கு அடிபெயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஜஸ்ட்டு நகர்ந்து போதல். சரிங்களா? போதல். அடிபெயர்தல்னா போதல், ஜஸ்ட் மூவ் ஆன், ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுறது. அதை என்னது? அடிபெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அடிப்படல். சரிங்களா? அடிப்படல் அப்படின்னா கீழ்ப்படுதல். சரிங்களா? அடிப்படல்னா கீழ்ப்படுதல். அடுத்து அடிப்படுத்தல். அதாவது அடிப்படல்னா இப்போ நான் அடிப்படுறேன் அப்படின்னா நான் கீழ்ப்படுகிறேன். இதே நான் அடிப்படுத்தினேன் அப்படின்னா, அடிப்படுத்துதல் அப்படின்னா மற்றவரை நான் எனக்கு கீழ்ப்படுத்துதல். சரிங்களா? அதுதான் அடிப்படலுக்கும் அடிப்படுத்தலுக்கும் உள்ள வித்தியாசம். அடிப்படல்னால் நான் கீழ்ப்படுறேன், நான் பணிந்து போடுறது. சரிங்களா? அடிப்படுத்தல்னா
மற்றவரை நான் பணிந்து போக வைத்தல், எனக்கு கீழ்ப்படுத்துதல். அடுத்து அடிப்பதறல். அடிப்பதறல், பதறல்னாலே என்னது, ஒரு பயம், அச்சம் அப்படின்ற பொருள். அப்போ அடிப்பதறல், அடினா கால், பதறல்னா ஒரு நடுக்கம், அச்சம். அப்போ அடிப்பதறல்னா கால் நடுங்குதல். சரிங்களா, அடிப்பதறல்னா கால் நடுங்குதல். அடுத்து பாருங்கள் அடியிடல். அடியிடல்னாலே என்னது, அந்த காரியத்துக்கு இப்போவே அடி போட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்ல முடியா, அடியிடுதல். அடியிடுதல்னா தொடங்குதல் அப்படின்னு பொருள். அடியிடல்னா தொடங்குதல். அடுத்து பாருங்க அடிவருடல். சரிங்களா, அடிவருடல் அப்படின்னா கால்களை தடவுதல். சரிங்களா, அடிவருடி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அடிவருடல்னா கால்களை தடவுதல். அவன் சரியான அடிவருடினா அது அவன் காலை பிடிச்சிக்கிட்டே போல போட்டுவான் அப்படின்றவங்களே, அந்த மாதிரி ஆளை தான் அடிவருடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடிவருடல்னா என்னது, கால்களை தடவுதல். அடுக்கு குலைதல், நம்ம அந்த புத்தகத்திலே பார்த்துருப்போம். அடுக்கு குலைதல் அப்படின்னா என்னது, நிலை இடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். வரிசை கெடுதல், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு கெடுதல்னா இருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய வரிசையிலேருந்து அது குலைந்து போதல், கெட்டு போதலை வந்து என்னது, அடுக்கு குலைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸார்டர் பண்ணுறது. சரிங்களா, டிஸார்டர். அடுத்து அடுக்கு பண்ணல். அடுக்கு பண்ணல் அப்படின்னா ஆயத்தம் செய்தல். சரிங்களா, அடுக்கு பண்ணல்னா என்னது, ரெடி பண்ணுறது, ஆயத்தம் பண்ணல். அடுக்கு பார்த்தல். அடுக்கு பார்த்தல் அப்படின்னா என்னது, ஒத்திகை பார்த்தல். அதாவது முன்னோட்டம் பார்க்குறது, ஒரு செயலை செய்வதுக்கு முன்னாடியே முன்னோட்டம் பார்க்குறத வந்து என்னது, ஒத்திகை பார்த்தல். அதை வந்து அடுக்கு பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அடைகாத்தல் அப்படின்னா கோழி அவயங்காத்தல். கோழி வந்து அந்த முட்டையெல்லாம் அடை காக்குது இல்லையா, அதைத்தான் வந்து என்னது, அடைகாத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அடை கொடுத்தல். அடை கொடுத்தல் அப்படின்னா நில விளைவில் அரசனுக்குரிய பங்கை கொடுத்தல். நிலத்தினுடைய மொத்த விளைச்சலில் அரசனுக்குரிய பங்கு இருக்கும் இல்லையா, டேக்ஸு, அதை கொடுக்குறாங்களா, அதை வந்து என்ன சொல்கிறாங்க, அடை கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அடை கொள்ளுதல். அடை கொள்ளுதல் அப்படின்னா கொள்ளுதல் அப்படின்னாலே நம்ம அதை எடுத்துக்கிறது அப்படின்னு, கொள்முதல் செய்தல் அப்படின்ற பொருள். கொள்ளுதல் நம்ம எடுத்துக்கிறது. அப்போ அடைக்கலம் வைத்த பொருளை காக்குமாறு ஏற்றுக்கொள்ளல். அடை கொடுத்தல்னா இன்னொருத்த ஒரு பொருளை, அடைக்கலம் வைத்த பொருளை வந்து காத்துக்கொள்வது மாதிரி ஏற்றுக்கொள்வதை வந்து என்னது, அடை கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட வேறு பொருளை வந்து அடைக்கலம் தராங்க, என் பையனை விட்டு போகிறேன் பார்த்துக்கன்னு சொல்லுங்க இல்லையா, அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளையோ நபரையோ வந்து காக்குமாறு நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அதைத்தான் வந்து என்னது, அக்செப்டிங் த டெபாசிட் ஃபார் சேஃப் கீப்பிங். ஏதோ ஒரு பொருளை கொடுக்கறத நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணுறோம், அதை பாதுகாக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் இல்லையா, அதைத்தான் வந்து என்னது, அடை கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அணிப்படுத்தல். அணிப்படுத்தல்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒழுங்குபடுத்துதல். அணி அப்படின்னாலே அழகு, ஒழுங்கு அப்படின்ற பொருள் வரும். அணிப்படுத்தல்னா ஒழுங்குபடுத்துதல். அடுத்து பார்க்கலாமா, பாருங்க அணிவகுத்தல். அணிவகுத்தல்னா என்னது, படை வகுத்தல். சரிங்களா, அரேஞ்ச் பண்ணுறது. சரிங்களா, அணிவகுத்தல்னா ட்ரூப்ஸை வந்து அரேஞ்சிங் பண்ணுறது, படை வகுத்தல். அடுத்து அணைதல். அணைதல் அப்படின்னா காறுதல், சேருதல். அணை அப்படின்னாலே என்னது, கட்டி அணைத்தல்னு சொல்லி, அணைதல்னா சேருதல். அப்போ அணைதல்னா சேருதல், காறுதல். சரிங்களா, அப்ரோச் பண்ணுறது. சரிங்களா, இல்லைன்னா ஜாயினிங் க்ளோஸ்லி டுகெதர். சரிங்களா, அப்ரோச் பண்ணுறது. காறுதல் அப்படின்னா என்னது, அப்ரோச் பண்ணுறது. சேருதல் அப்படின்னா ஜாயினிங் க்ளோஸ்லி டுகெதர். சரிங்களா, நெருங்கி சேருதல். அடுத்து அணைகோளல். அணைகோளல் அப்படின்னா என்னது, அணை போடுதல் இல்லைனா அணை கட்டுதல். சரிங்களா, அணை போடல் இல்லைனா அணை கட்டுதல். அதுதான் வந்து என்னது, அணைகோளல் அப்படின்ற மரபுத்தோட குறிக்கிறது. அணைத்தல். சரிங்களா, இங்கே பாருங்கள் வல்லினம் மிகாமல் இருக்குது, அணைதல். இங்கே வந்து அணைத்தல் என்னது, தழுவிக்கொள்ளுதல். அது வந்து சேர்றது, இது வந்து என்னது, தழுவிக்கொள்ளுதல். சரிங்களா, ஃபாண்ட்லிங், தழுவிக்கொள்ளுதல். அடுத்து அண்டப்புரட்டன். அண்டப்புரட்டன் என்னது, புரட்டு, பொய்னா, புரட்டுனாலே என்னது, பொய். அப்போ அண்டம்னா பெருசு, பெரிய அளவுக்கு பொய் சொல்லக்கூடியதான் வந்து என்னது, அண்டப்புரட்டன். அப்போ பெரிய பொய்காரன் இல்லைன்னா பெரிய புரட்டுக்காரன். சரிங்களா, அதே தான் வந்து என்னது, அண்டப்புரட்டன். அண்டப்புழுகனும் அதே தான், அண்டப்புழுகன். புழுகன் அப்படின்னாலே பொய் தான். அப்போ அண்டம்னா பெருசு, பெரும் புழுகன். சரிங்களா. அடுத்து அண்டை கொடுத்தல். அண்டை கொடுத்தல் நம்ம போக்கிரி படத்தை சொல்லுவாங்கல்ல, தலையை வச்சு அண்டை கொடு அப்படின்னு. அண்டை கொடுத்தல்னா முட்டு கொடுத்தல். சரிங்களா, முட்டு கொடுத்தல். அண்டை கொடுத்தல்னா என்னது, முட்டு கொடுத்தல். அண்டை போடல். அண்டை போடுதல் அப்படின்னா என்னது, ஒட்டு போடுதல். ஏதோ ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு சின்ன பீஸை வச்சு, இப்போ நான் வண்டிக்கு பஞ்சர் ஓட்டுறோம் இல்லையா, சின்ன ஒட்டு ஒரு பீஸை வச்சு ஒட்டு போடுறாங்களே, அதுதான். அப்போ அண்டை போடுதல்னா என்னது, அண்டை கொடுத்தல்னா முட்டு கொடுத்தல், அண்டை போடல்னா ஒட்டு போடுதல். சரிங்களா, பேட்ச் பண்ணுறது, பேட்சிங் பண்ணுறது. அடுத்து அதட்டி பார்த்தல். அதட்றாம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதட்டுதல்னா என்னது, குழந்தைய அதட்டாத, பயந்துருவாங்க இல்லையா. அப்போ அதட்டுதல் அப்படின்னாலே என்னது, பயமுறுத்தி பார்த்தல். அதட்டுதல்னா பயமுறுத்தி பார்த்தல். அதர்குழல்.
அதர்குழல் அப்படின்னா என்னென்ன அதர் காலதர் அதர்னா வழி கால்னா காற்று ஜன்னலுக்கு வந்து காலதர் அப்படிங்கிறது தூய தமிழ் சொல். அப்போ அதர்குழல் அப்படின்னா என்னது வழிப்பறித்தல் சரிங்களா. ஹைவே ராபரியை தான் வந்து என்னது அதர்குழல் அப்படின்னு சொல்கிறாங்க வழிப்பறித்தல். அதே இது அதர் பறித்தல் அப்படின்னா அதர் வெட்டல் சரிங்களா அதர் வெட்டல். அத்துமீறல் அத்துமீறல்னாலே நமக்கு தெரியாது அத்துமீறாத அப்படின்னால அட்வான்டேஜ் எடுத்துக்காத அத்துமீறாத அப்படின்னு சொல்ல எல்லை தாண்டுதல் இல்லைன்னா எல்லை கடத்தல் அதை வந்து அத்துமீறல் அப்படின்ற மரபு தொடர் வந்து குறிக்கும். அடுத்து அந்தரத்திலே நிற்றல் அந்தரத்திலே நிற்கிறது யாருமே உதவியில் நான் பாட்டு அந்தரத்தில் இருக்க மாதிரி இருக்கிறது மேலேயும் போக முடியாமல் கீழே வர முடியாமல் நாட்டு நடுவில் தவிக்கிறது. அப்போ உதவியின்றி தனித்து நிற்றல் சரிங்களா உதவியின்றி தனித்திரத்தில் குறிக்கக்கூடிய மரபு தொடர் தான் அந்தரத்திலே நிற்றல் சரிங்களா. அடுத்து வந்து அந்தரங்கம் அந்தரங்கம்னாலே பிரைவசி சீக்ரெட் ரகசியம் சரிங்களா. அடுத்து அந்திய கருமம் அந்தியம் அப்படின்னாலே இறுதி அப்படின்னு அர்த்தம். கருமம்னா சடங்கு செயல் அப்படின்ற பொருள். அப்போ அந்திய கருமம் அப்படின்னா மரணச்சடங்கு இறந்துட்டாங்கன்னா அவர்கள் செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கு செய்கிறாங்களே அதை தான் வந்து அந்திய கருமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் அமசடக்கம் பண்ணல் சரிங்களா. அமசடக்கம் பண்ணல்னா மறைப்பாக செய்தல் ஒரு விஷயத்தை வந்து கவர் பண்ணி வெளியே தெரியாத அளவுக்கு செய்யக்கூடியதை வந்து என்னது அமசடக்கம் பண்ணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அமளி பண்ணல் அமளி அப்படின்னாலே என்னது பெருங்குழப்பம் பெருங்கூச்சல். அப்போ அமளி பண்ணல்னா குழப்பம் செய்தல் கலகம் செய்தல் சரிங்களா. அம்பலமாதல் சொல்லுவாங்களே ஏழை சொல்லு அம்பலத்தில் ஏறுமா அப்படிவாங்க. அம்பலம்னா வெட்ட வெளிச்சமாக தெரியுது வெளிவருது. அப்போ அம்பலமாதல்னா வெளிவருதல் சரிங்களா. அரங்கேற்றல் அரங்கேற்றம்னா என்னது சபையில் அங்கீகாரத்துக்காக ஏற்றச் செய்தல் அதுதான் வந்து அரங்கேற்றம் அரங்கேற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கவிதை பண்ணாலோ ஒரு பாடல் ஏற்றினாலும் அது வந்து ஒரு சபையில் ஒரு 10-20 பேர் கூடியிருக்கக்கூடிய சபையில் அரங்கேற்றம் செய்கிறாங்க இல்லையா அதுதான். அரவணைத்தல் அரவணைத்தல்னா என்னது கட்டி தழுவி கொள்ளுதல் அரவணைத்தல்னா கட்டி தழுவி கொள்ளுதல் இல்லைன்னா உதவுதல் அப்படின்ற ஒரு பொருளை வச்சுக்கலாம். அரவணைத்து போ அப்படின்னா என்னது கட்டி தழுவி ஓரளவுக்கு அனுசரித்து போகிறது. அதே போல் அலைக்கழித்தல் அலைக்கழித்தல்னா உழைத்தல் கொடுத்தல் சரிங்களா. அலைக்கழித்தல்னா உழைத்தல் கொடுத்தல். அடுத்து அளவலாவுதல் அளவலாவுதல் அப்படின்னா நண்பர்களுடன் போய் அளவலாவி விட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அளவலாவி விட்டு வந்தானே அது கலந்துரையாடி பேசிட்டு வர்றது. அப்போ அளவலாவுதல்னா கலந்துரையாடி பேசுதலை வந்து அளவலாவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அள்ளி கொட்டுதல் அள்ளி கொட்டுறான்டா அப்படின்னு சொன்னது மிக சம்பாதித்தல் இல்லைன்னா அள்ளி இறைத்தல் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அள்ளி இறைத்தல் அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மிஞ்சி செலவு செய்தல் அள்ளி இறைத்தல் அப்படின்வாங்க. அள்ளி கொட்டுதல் அப்படின்னா அள்ளி கொட்டிட்டு போயிட்டான் வாரி கொட்டிட்டு போயிட்டான் வந்தானப்பா அவன் பாட்டுக்கு மொத்தத்தையும் வாரி கொட்டிட்டு போயிட்டான் அள்ளி கொட்டிட்டு போயிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா. என்னது அதிக அளவு சம்பாதிக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை வியாபாரத்துக்கு வந்தால் நல்லா வாரி கொட்டிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ மிக சம்பாதித்தல் வந்து என்னது அள்ளி கொட்டுதல் அப்படின்வாங்க. அள்ளி இறைத்தல் அப்படின்னா என்னது அளவுக்கு மீறி செலவு செய்தலை வந்து அள்ளி இறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அள்ளு கொள்ளை அள்ளு கொள்ளை அப்படின்னா மிக மலிவு இல்லைன்னா பெருங்கொள்ளை அப்படின்னு பொருள் சரிங்களா. நம்ம ரொம்ப கம்மியானது கட்டணும் எப்பா இது என்னப்பா பெருங்கொள்ளையாக இருக்குன்னு சொல்லும் இல்லையா அதான் ரொம்ப மலிவாகவும் பெருங்கொள்ளை அதைத்தான் வந்து அள்ளு கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அரிதுயில் துயில் அப்படின்னா நித்திரை உறக்கம்னு பொருள். அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை இப்போ தியானத்தில் இருக்காங்களே அதைத்தான் சொல்லுவாங்க அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அரை கூவுதல் அப்படின்னா என்னது போருக்கலைத்தல் சரிங்களா. அரை கூவுதல்னா போருக்கலைத்தல். அந்யோன்யம்னா என்னது கணவன் மனைவி நல்லா ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க அப்படின்னா அது 2 பேர் ஒற்றுமையாக ஐக்கியமாக ஒரே இதாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஐக்கியம் அதாவது என்னது மெச்சூரிட்டி சரிங்களா மெச்சூராலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த பொருளெல்லாம் வரும். அந்யோன்யம்னா அவ்வளவு நெருக்கம் அப்படின்ற ஒரு பொருள். ஆகாச தாமரைன்னா என்னது அந்தரத்தாமரை பொய் அதாவது இல்லாத ஒன்று. ஆகாச தாமரை எங்கேயாவது இருக்கா இல்லை பொய். ஆகாச தாமரைனா பொய் அந்தரத்தாமரை இல்லாத ஒன்று சரிங்களா. ஆசாரக்கல்லன்னா முகஸ்துதி செய்பவன். ஆசாரக்கல்லன்னா என்னது முகஸ்துதி செய்பவன் அதாவது நம்மளை மூஞ்சிக்கு முன்னாடியே புகழ்ந்து பேசி நம்மளை இது பண்ணுவாங்கல்ல அவன் தான் ஆசாரக்கல்லன். நல்ல மாதிரியே நம்மளை அப்படியே புகழ்ந்து பேசி நம்மளை கவுக்குறவங்க. ஆசை பேச்சு அப்படின்னா என்னது தித்திக்க பேசும் பேச்சு நல்ல ஆசை வார்த்தை காட்டுறான்னு சொல்லுவாங்களே அது. அதே போல் வசமாக்கக்கூடிய பேச்சு நல்லா இனிக்க பேசி நம்மளை
வசமாக்கிடுவாங்க. அதுதான் வந்து என்னது ஆசை பேச்சு. ஆணித்தரம், ஆணித்தரம்னா என்னது முதற்றம், அதாவது உறுதியாக ஆணித்தரமாக சொல்கிறேன்னு சொல்லி உறுதி, உறுதி இல்லைன்னா முதற்றரம். ஆபத்து சம்பத்து, சரிங்களா? ஆபத்து சம்பத்து அப்படின்னா வாழ்வு தாழ்வு, ஆபத்து சம்பத்து அப்படின்னா வாழ்வு தாழ்வு, சம்பத்து அப்படின்னா செல்வங்கள் சொத்து அப்படின்ற பொருள், சரிங்களா? ஆமானவன், ஆமானவன் அப்படின்னா சிறந்தவன் அப்படின்ற பொருள், ஆமானவன்னா சிறந்தவன். ஆரம்ப சூரன், ஆரம்ப சூரன் அப்படின்னா தொடக்கத்தில் வீரனாக இருப்போம், சரிங்களா? தொடக்கத்தில் வீரனாக இருப்பான். அப்புறம் என்னது வீம்பு பேசுவான். ஆரம்பத்தில் நல்லா வீராவசியமாக பேசுவான், அப்புறம் போக போக பம்மிடுவான் இல்லை, அவன் தான் வந்து என்னது ஆரம்ப சூரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆலை மாலை, ஆலை மாலைனா என்னது அலைச்சல், ட்ரபுள், சரிங்களா? ஆலை மாலைனா அலைச்சல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா என்னது மனோநிலை அறிதனால ஒருத்தருடைய மனநிலை வந்து அறிஞ்சுக்குவாங்கள்ல, அதுதான் வந்து ஆழம் பார்த்தல். ஒருவது அறிவு முதலியவற்றை வந்து ஆராய்தலை வந்து என்னது ஆழம் பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து ஆறப்போடுதல், ஆறப்போடுதல்னால் என்னது காலம் தாழ்த்துதல், காலம் தாழ்த்தல் என்ன பின் போடுதல், அதை வந்து ஆறப்போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படுத்துதல் நமக்கு தெரியும், ஆற்றுப்படுத்துதல்னால் என்னது வழிப்படுத்துதல் இல்லைன்னா நெறிப்படுத்துதல். அடுத்து இங்கிதக்காரன், சரிங்களா? இங்கிதம், கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கிதக்காரன்னா என்னது இன்சொல் சொல்வோன், இனிய சொற்களை சொல்லக்கூடியவன் வந்து இங்கிதம் தெரிஞ்சவன் இங்கிதக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இசகு பிசகு, இசகு பிசகாக சிக்கிக்கிட்டேன்னா அது குழப்பம், இசகு பிசகுனா குழப்பம். இசைகேடு, இசைகேடுனா இடைந்து போன நிலைமை, சரிங்களா? இசைகேடுனா இடைந்து போன நிலைமை. இசைவு கேடு, இசைவுனா அனுமதி, ஒரு காரியத்துக்கான அனுமதி, கேடுனா என்னது அப்போ காரிய தவறு. இசைவுனா அனுமதி, ஒரு செயலை செய்யறதுக்கான அனுமதி, கேடுனா தவறாய் முடிதல், அப்போ காரிய தவறு, சரிங்களா? அடுத்து இடக்கு முடக்கு, இடக்கு முடக்குன்னா சரியாக இடக்கு முடக்கு எப்போ பார்த்தாலும் இடக்கு முடக்கு பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னால் இது ஒரு காரியத்தை செய்யும்போது இவன் இடக்கு முடக்கு பண்ணிகிட்டே இருப்பான், அது இடைஞ்சல், இடக்கு முடக்குன்னா இடைஞ்சல். அடுத்து இடறுகட்டை, இடறுகட்டை கால் இடருது அப்படின்னு சொல்ல முடியாது, இடர்னா என்னது தடுத்துருச்சு தட்டுருச்சு, அப்போ இடறுகட்டைனா தடை, சரிங்களா? இடறுகட்டைனா பிளாக்கு தடை. அடுத்து இடுக்கு முடுக்கு, சரிங்களா? ஒரே இடுக்கு முடுக்காக இருக்குது, இப்போ பணகுனா பிரட்டம்னா ஒரே இடுக்கு முடுக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியா, இடுக்கு முடுக்குனா சங்கடம், சரிங்களா? சங்கடம். அடுத்து பாருங்கள் இடைக்கிடை, இடைக்கிடைனா இடை அப்படின்னாலே என்னது நடு, நடுவில் அப்படின்னு அர்த்தம், இடையில்னா அது நடு, அப்போ இடைக்கிடை அப்படின்னா நடு நடுவே, வேலைக்கு வேலை, இடைக்கிடைனா என்னது வேலைக்கு வேலை, நடு நடுவே அப்படின்ற பொருள். இடைவிடாமல் அப்படின்னா தொடர்ச்சியாக அப்படின்ற பொருள். அடுத்து இடைவெட்டு பேச்சு, இடைவெட்டு பேச்சுன்னா கேலியுரை பழிப்புரை, ஏதாவது ஒருத்தரை பழித்து பேசுகிறாங்க கேலி பண்ணுறாங்கன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க இடைவெட்டு பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இரண்டகவாதி, அதாவது உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அப்போ ரெண்டகவாதி, ரெண்டகம்னா துரோகம், ரெண்டகவாதினா துரோகி. அடுத்து இரண்டு தோணியில் கால் வைத்தால் போல், நம்ம ஊமை தொடர்புக்குள்ள பார்த்துருப்போம். இரண்டு தோணியில் கால் வைத்தல் போல்னா இரண்டு காரியங்களில் ஒரே நேரத்தில் ஈடுபடுதல், சில ரெண்டு காரியத்தில் ஒரே நேரத்தில் ஈடுபட்டோம்னா அந்த காரியத்தை சில நேரம் சரியாக முடிக்க முடியாமல் போயிடும். அடுத்து ரெண்டுக்கு போதல், சரிங்களா? சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ரெண்டுக்கு போயிட்டு வரேன், ஒன்றுக்கு போயிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸ்கூல் பிள்ளைங்க. அப்போ ரெண்டுக்கு போதல்னா மலம் கழித்தல். இருதலை கொல்லி, இருதலை கொல்லினா எப்பக்கத்துக்கும் துன்பம் செய்வது, சரிங்களா? ரெண்டு பக்கமே வந்து துன்பம் வரக்கூடியதான் வந்து இருதலை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பக்கத்துக்கும் துன்பம் செய்வது. இறை மீட்டல், இறை மீட்டல்னால் என்னது அசை வெட்டல், சரிங்களா? இறை மீட்டல்னால் அசை வெட்டல், சூய் பண்ணுறோம்ல, அதாவது மென்று அதை அசை போடுதல்ல, அதுதான் இறை மீட்டல்னு சொல்லுவாங்க. இலவு காத்த கிளி, இலவு காத்த கிளினா ஒன்றுக்காக காத்திருது ஏமாறியவனை வந்து இலவு காத்த கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இலைமறை காய் அப்படின்னா மறைபொருள், இலைமறை காய்னா மறைபொருள். இல்லிக்குடம், இல்லிக்குடம்னா ஓட்டை குடம்னு சொல்லுவாங்க, ஓட்டை குடத்தை வந்து என்னது இல்லிக்குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இழுக்கடித்தல், இழுக்கடித்தல்னா பணம் செலுத்துதலை தாழ்த்தல், இவன் சரியான ஆள்ரா இவன்ட்ட பணத்தை கொடுத்தோம்னா போட்டு இழுத்தடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ பணம் செலுத்துறத வந்து தாழ்த்துறது, எந்த ஒரு விஷயத்தையுமே தாழ்த்துறத வந்து இழுத்தடித்தல், இழுக்கடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் இளநாக்கடித்தல், சப்தமில்லாதது போல் காட்டுதல். இளநாக்கடித்தல்னா என்னது பேசாமரு, ஏதாவது ஒன்று சொல்லும்போது நம்ம டக்குன்னு நாக்கு துருத்தி சொல்ல ஏய் பேசாமரு, அதுதான் சத்தம் இல்லாதது போல் காட்டுதல் தான் வந்து என்னது இளநாக்கடித்தல்.
அடுத்து இளிச்சவாயன், இளித்தவாயன்னா என்னது முழு மூடன், சரியான இளிச்சவாயன்னா என்னது முழு மூடன். அடுத்து இளித்தவாய் பட்டம் அப்படின்னா என்னது இளித்தவாயன். அடுத்து சரிங்களா, அதாவது ஒன்றும் தெரியாதவன் என்னும் பட்டம், சரிங்களா, ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் தான் வந்து எனது இளித்தவாய் பட்டம். அடுத்து இராட்டு பிராட்டு, இராட்டு பிராட்டுனா சச்சரவு, சரிங்களா, இராட்டு பிராட்டுனா சச்சரவு. இனிப்பு காட்டுதல், இனிப்பு காட்டல்னால் என்னது ஆசை காட்டுறது, தித்திப்பு காட்டுதல், இனிப்பு காட்டல்னால் ஆசை காட்டுதல். அடுத்து இனிப்பு தட்டல், இனிப்பு தட்டல் அப்படின்னாலும் ஆசை உண்டாக்குதல், இனிப்பு தட்டல்னாலும் ஆசை உண்டாக்குதல். அடுத்து ஈவிரக்கம் அப்படின்னா கருணை, ஈவிரக்கம்னா கருணை. அடுத்து பாருங்கள் உச்சி குளிர்தல், எங்கே இருக்குது உச்சி குளிதல். அப்பா என் மகனை நினச்சி எனக்கு உச்சி குளிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ உச்சி குளிதல் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி, சரிங்களா. அடுத்து உடும்பு நாக்கன், உடும்பு நாக்கன்னா வஞ்சகம் செய்வோன், சரிங்களா, உடும்பு நாக்கன்னா வஞ்சகம் செய்வோன். உடும்புக்கும் நாக்கு வந்து அந்த பாம்பு நாக்கு வச்சு இதாக வரும், ரெட்டை நாக்குன்னு வாங்க, சரியான ரெட்டை நாக்கு தெரியலனா சாரி சரியான பாம்பு நாக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க, ரெட்டை நாக்கு பேர் வெளியின்வாங்க. அதாவது இங்கே ஒன்று சொல்கிறது அங்கே ஒன்று சொல்கிறது, வஞ்சக புத்தி கொண்டவன், சரிங்களா. அப்போ உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகம் செய்வோனை வந்து குறிக்கக்கூடிய மரபு தொடர் தான் வந்து என்னது உடும்பு நாக்கன். அடுத்து உருத்திராட்சிர பூனை, ருத்ராட்சிர பூனை அப்படின்னா என்ன அர்த்தம், பூனை வந்து சைவம் சாப்பிடாது, நான்வெஜ் தான் சாப்பிடும். ஆனால் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு நான் சைவம் தான் சாப்பிடுன்னு சொன்னால் அது நம்பக்கூடியதாக கிடையாது, போலி வேடம் பூண்டவன், சரிங்களா. அடியார் வேடம் பூண்ட வஞ்சகனை வந்து என்ன சொல்லுவாங்க, ருத்ராட்ச பூனை அப்படின்னு சொல்லுவாங்க. உலக்கை சாத்துதல், உலக்கை சாத்துதல் அப்படின்னா அடிக்கடி சொல்லி சொல்லி அறிவுறுத்தல். உலக்க சாத்துதல்னா என்னது, அடிக்கடி சொல்லி சொல்லி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது தான் வந்து என்னது உலக்கை சாத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உலை வைத்தல், உலை வைத்தல்னா அது என் வேலைக்கே உழ வச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லுவாங்களே, என்னது தீங்கு செய்தல், சரிங்களா, இல்லைன்னா அழிவு புரிய முயலுதல். அடுத்து உள் விழுங்குதல், உள் விழுங்குதல்னா காரியார்த்தமாக சிநேகித்தல். அவன் பேசாமல் அவன் பாட்டுக்கு ஆளவே முழுங்கிடுவான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆளவே முழுங்கிடுவானே, காரியம் பார்த்து அந்த காரியத்துக்காக நம்ம கூட பழகுவாங்க இல்லையா, நட்புக்குள்ள அவங்க தான் வந்து உள் விழுங்குதல் அப்படின்னாங்க. அப்படின்னது காரியார்த்தமாய் சிநேகித்தல், சிநேகம்னா நட்புறவு அப்படின்னு பொருள் நமக்கு தெரியும். அதே பாருங்கள் உள் விழுத்துதல், அது வந்து விழுங்குதல் விழுத்துதல். உள் விழுத்துதல்னா அந்த ஆளை இழுத்துக்கிறது, நட்பாக்கி வசப்படுத்துதலில் வந்து என்னது உள் இழுத்துக்க அப்படின்னு சொன்னா உள் விழுத்துதல். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி, உள்ளங்கை நெல்லிக்கனி அது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும், தெளிவு. ஊடாடல், ஊடாடல்னால் நன்கு பழதல், நல்லா ஊடாடல்னு அது நல்லா ஒன்றோடு ஒன்று பழகிறது. அடுத்து ஊமனை, ஊமனைனா பேசுத்திறமை இல்லாதவனை வந்து என்னது ஊமனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஊமனையன் அப்படின்னா அவலட்சணமான முகத்தை உடையவனை வந்து என்னது ஊமனையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊமை கோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமை கோட்டான்னா பேச தெரியாமல் விழிப்பவன், சொல்லலாம் இல்லையா, பேசுகிறா ஏதாவது சொல்லு, ஏன் இப்படி ஊமை கொட்டா மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஊமை கொட்டா மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்க. அப்போ ஊமை கோட்டானா பேச தெரியாமல் விழிப்பவனை வந்து ஊமை கோட்டான் அப்படின்னு மரபு தொடரால் குறிப்பாங்க. அடுத்து எடுத்துக்காட்டல், எடுத்துக்காட்டுதல் அப்படின்னா இல்லாத காரியத்தை தொடுதல் தான் வந்து என்னது எடுத்துக்காட்டுதல், இல்லாத காரியத்தை தொடுதல் தான் வந்து எடுத்துக்காட்டுதல். எடுத்தெரித்தல் அப்படின்னா என்னது பெரியவங்களை எடுத்தெறிஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ அலட்சியம் பண்ணுதல், எடுத்தெரித்தல்னா அலட்சியம் பண்ணுதல். எண்ணெய் தேய்த்தல் அப்படின்னா என்னது, எண்ணெய் தலைக்கு இருப்பா நம்ம போய் எண்ணெய் தேய்ச்சிட்டு வரேன், என்னது எண்ணெய் தேய்த்து குளிக்கிறாங்க இல்லையா, அதை தான் வந்து எண்ணெய் தேய்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் தேய்த்து முழுகுதல், முழுகுதல்னா குளித்தல், எண்ணெய் தேய்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏட்டு சுரக்காய், சரிங்களா, ஏட்டு சுரக்காய்னா அனுபவத்தோடு சேராத கல்வி அறிவு, அனுபவமின்றி நூலறிவு மாத்திரம் உள்ளவன். அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதாவது ஏட்டு சுரக்காய் அப்படின்னா ஏடுகளில் வரையப்பட்டிருக்கக்கூடிய சுரக்காயானது, கறினா குழம்பு, நம்ம அந்த சுரக்காய் படத்தை வச்சு குழம்பு வரைய முடியுமா, முடியாது. அதுதான் அதாவது அனுபவத்தோடு சேராத கல்வி அறிவு உடையவன், இல்லைன்னா அனுபவம் விட்டு நூலறிவை மட்டுமே வச்சுருக்கேன், நூலறிவு மட்டும் இருக்கான், ஆனால் அதை வந்து அவன் ப்ராக்டிஸில் செஞ்சு பார்க்க மாட்டான். நம்ம படித்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ராக்டிஸ் என்னது, டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது, அதை செய்யணும், சரிங்களா. அடுத்து ஏட்டு படிப்பு, ஏட்டு படிப்புனா உலக அனுபவம் இல்லாத கல்வி. ஏட்டு படிப்புனா புத்தகத்தில் இருக்க மட்டும் படிக்கிறது, ஆனால் உலக அறிவை போயிட்டு நடைமுறையை படிக்கிறதே இல்லை, புத்தகத்தில் இருக்க மட்டும் படித்து நான் பெரியாள் அப்படின்னு நினைக்கிறவன் தான் வந்து என்னது ஏட்டு படிப்பு. உலக அனுபவம் இல்லாத அறிவுடையவனை வந்து என்னது ஏட்டு படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்பை சாப்பை, நம்ம கேள்விப்பட்டு தான். ஏப்பை சாப்பைன்னா என்னது உபயோகமற்றது, சரியான ஏப்பை சாப்பையாக இருப்பான் போல, என்னது ஒன்றுக்கு உதவாதவன், சரிங்களா, உபயோகமற்றது.
ஏமிலாந்தி, ஏமிலாந்தினா திகைத்து நிற்பவன் சரிங்களா, இல்லைன்னா மனமயங்கி நிற்பவனை வந்து என்னது ஏமிலாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏறப்பறத்தல், ஏறப்பறத்தல்னா உயரப்பறத்தல், இயலாதவற்றை செய்ய முயலுது. ரொம்ப உயரப்பறக்க ஆசையாது. அதாவது சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, ஊர்க்குருவி கழுகு போல் ஊர்க்குருவி ஊரை சுற்றணும், கழுகு மாதிரி ஊர்க்குருவி உயரப்பறக்க ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது, தன்னுடைய தகுதிக்கு மீறி அதிக அளவுக்கு வந்து நம்ம செய்கிறோம்ல, இயலாதவற்றைனா என்னது, நம்மளால் செய்ய முடியாத செய்ய முயலுதில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏறப்பறத்தல்வாங்க. இல்லைன்னா அகலக்கால் வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அடுத்து ஏறிட்டு பார்த்தல் அப்படின்னது என்ன, ஏறிட்டு பார்க்குறேன்னா கவனிக்கிறான், நல்லா கவனமாக தெளிவாக பார்க்குறேன்ல, அதுதான் ஏறிட்டு பார்த்தல். ஒக்கப்பாடுதல், ஒக்கப்பாடுதல்னா பிறன் கூற்றுக்கு ஒத்து கூறுதலாக வந்து என்னது ஒக்கப்பாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒத்து உதுராம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோடு சேர்ந்தது தான் ஒக்கப்பாடுதல்னா பிறருடைய கூற்றுக்கு ஒத்து கூறுதல். ஆமாச்சாமி போகிறான்ல அது. ஓட்டை வாயன், ஓட்டை வாயனா அது எந்த விஷயம் சொன்னாலும் அவன்கிட்ட தங்காது, இருக்கிற 10 பேர்ட்டையும் போய் சொல்லி பரப்பிட்டுருவேன். அப்போ ஓட்டை வாயனா ரகசியங்களை மறைக்க மாட்டாது வெளியிடுபவனை வந்து ஓட்டை வாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா என்னது, அங்கிட்டு இங்கிட்டு இந்த காரியத்தை முடிக்க அவனும் ஏதோ ஓடி ஆடி பார்த்தேன் ஒன்றும் முடியல அப்படின்னாங்க. அப்போ ஓடி ஆடி பார்த்தல்னு அது முயற்சி செய்தல் சரிங்களா, பெருமுயற்சி எடுத்தல வந்து ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓடுதாவடி, ஓடுதாவடி அப்படின்னா கலக்கம் சரிங்களா, ஓடுதாவடினா கலக்கம். அடுத்து பாருங்கள் கச்சை கட்டுதல், கச்சை கட்டுதல் அப்படின்னா என்னது, ஒன்றை செய்ய முன்று நிறுத்தல். ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக முன்னுக்கு நிற்கிறாங்க, கச்சை கட்டிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க, கச்சை கட்டுதல் அது எல்லாமே ஒன்று தான் சரிங்களா. அப்போ ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக தீர்மானம் செய்து கொண்டு முன்னுக்கு நிற்கிறாங்களோ அதை தான் வந்து கச்சை கட்டுதல் கங்கணம் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கசக்கி பிழிதல் அப்படின்னா என்னது, போட்டு கசக்கி பிழிஞ்சிட்டாங்கப்பா அப்படின்னா என்னது, ரொம்ப கொடுமைப்படுத்தல், நெருக்கி வருத்துதலை வந்து கசக்கி பிழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கசுகு செனல், கசுகு செனல் அப்படின்னா காதுக்குள் மெதுவாய் பேசக்கூடிய குறிப்பு. கசுகு செனல், குசுகுசுனல் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம குசுகுசுன்னு பேசுகிறான் பாரு. அப்போ குசுகுசனல் அப்படின்னா என்னது, காதுக்குள்ளே போயிட்டு மெதுவாக பேசும் குறிப்பு கசுகு செனல். அடுத்து கஞ்சி வார்த்தல் அப்படின்னா என்னது, உனக்கு நான் தான் கஞ்சி ஊற்றிட்டுருக்கேன்னு சொல்லுவாங்களே, என்னது காப்பாற்றிட்டுருக்கேன், வயசானவங்களுக்கு நீ தான் கஞ்சி ஊற்றுறியா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதான். அப்போ கஞ்சி வார்த்தல் அப்படின்னா காப்பாற்றுதல். அடுத்து கட்குத்தி கல்வன், கண்குத்தி கல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்குத்தி கல்வன் அப்படின்னும் சொல்லுவாங்க சரிங்களா. இந்த நகரம் வந்து டகரமாக மாறும் இல்லையா, வள்ளின வரும் பொழுது அதில் மாற்றிருக்காங்க சரிங்களா. கட்குத்தி கல்லன் கண்குத்தி கல்லன், அதாவது நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போதே நம்மளை ஏமாத்திருவான், கண்ணை குத்திட்டு ஏமாத்திடுவான், அவனைத்தான் வந்து என்னது கண்குத்தி கல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கட்டாக்காளி, கட்டாக்காளின்னா என்னது, பட்டி மாடு, அதுதான் வந்து கட்டாக்காளி, பட்டியில் அடைத்திருக்கக்கூடிய மாடை வந்து கட்டாக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கட்டி கொடுத்தல் அப்படின்னா என்னது, ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டி கொடுத்த ஒரு எந்த ஊருமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இப்போ கட்டி கொடுக்கறதுனா பெண்ணை கல்யாணம் செய்வித்தலை வந்து கட்டி கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுப்பெட்டி, கட்டுப்பெட்டினா என்னது, பழமையை பேணி புதுமையாக கை கொள்ளாதவனை வந்து கட்டுப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னது கடை கட்டுதல், கடை கட்டுதல்னா என்னது, காரியத்தை நிறுத்திவிதல், கடையை கட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்னது செய்கிற வேலையை முடிச்சு நிப்பாட்டுறத வந்து என்னது கடையை கட்டுதல். அடுத்து கடை போடுதல் அப்படின்னா என்னது வம்பளத்தல், இங்கே வந்து கடை போடுறேன்னா அது வியாபாரத்தை ஒரு விஷயத்த சொல்கிறது அதுதான் வந்து என்னது வம்பளத்தல் கடை போடுதல். அடுத்து கடை விரித்தல், கடை போடுதல்னா வம்பளத்தல், அதாவது வம்பு இழுக்கிறாங்களா அது வம்பளத்தல். கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன்பாக தன் ஆற்றலை சொல்லுதல் சரிங்களா. கடை விரித்தல்னா என்னது, பலர் முன்பாக தன் ஆற்றலை சொல்லுதல், கடந்த முறை தேர்வில் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து கடை விரித்தல். அடுத்து கண்கடை செய்தல் அப்படின்னா என்னது, கண்கடை செய்தல்னா அரிது தீமை செய்தல், நமக்கு தெரிஞ்சே நமக்கு தீமை செய்ததை வந்து என்னது கண்கடை செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னா அது அதிசயமான தோற்றம். அடுத்து கண் காத்துதல், கண் காத்துதல் அப்படின்னா அன்போடு ஒருவரை நோக்குதலை வந்து கண் காத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஜோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், மீதி இருக்கிறத அடுத்ததை பார்க்கலாம் பாருங்க. அடுத்து என்னது கண் காய்தல், கண் காய்தல் அப்படின்னா அறிவு தளர்தல் அன்பு குறைதல், இதை வந்து என்னது கண் காய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கண்டுகளித்தல், கண்டுகளித்தல் என்னது
வெறுப்புண்டாகிற வரைக்கும் அனுபவிச்சு கழித்தல். கழிதல் அப்படின்னா அது களி அப்படின்னா மகிழ்ச்சி, சரிங்களா. கண்டு கழித்தல் அப்படின்னா அது சலிச்சு போகிற அளவுக்கு அதை நம்ம பார்த்து அனுபவித்து ரசிக்கிறத வந்து எனது என்ஜாயிங் டு ஸ்டாட்டிட்டி, சரிங்களா. ரொம்ப அதுதான் வந்து எனது கண்டு கழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கண்ணளித்தல். கண்ணளித்தல்னது பதம் பதமாக பிரித்து பொருள் உரைத்தலை வந்து என்னது கண்ணளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கண்ணாயிருத்தல். காரியத்தில் கண்ணாயிருக்குன்னு சொல்லுவாங்களே என்னது விழிப்பாயிருத்தல். காரியத்தில் கண்ணாயிருத்தல்னா விழிப்பாயிருத்தல், சரிங்களா. இப்போ வந்து நம்ம இது வரைக்குமான மரபு தொடர்கள் வந்து பார்த்துருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய மரபு தொடர்களை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு 2 வீடியோக்களில் வந்து முழுமையாகவே வந்து உங்களுக்கு இந்த மரபு தொடர்களை வந்து முடிச்சிருவோம், சரிங்களா. இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த மரபு தொடர் அதிகாரம் இருக்க மரபு தொடர் ஆராய்ச்சிகள் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் மட்டும் நடத்தினா போதும். அதை தவிர மற்ற புத்தகங்களில் இருக்கக்கூடிய மரபு தொடர்கள்லாம் உங்களுக்கு நம்ம எடுத்து நடத்திட்டோம், சரிங்களா. தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மீண்டும் மீண்டும் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மரபு தொடர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட எளிமையாகவே புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரும். பார்த்தாலே நமக்கு தெரியுதா, கண்கொள்ளா காட்சி, கண்ணாயிருத்தல், கண்கொள்ளா காட்சி இதெல்லாமே வந்து நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு ரீட் பண்ணிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. மனப்பாடம் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த தொடருக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த மரபு தொடர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. பாருங்கள், படிங்க, தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். இதற்கு முன்னாடி போட்ட வீடியோக்களையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மரபு தொடர்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.